அஸ்ஸலாமு அலைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம்களும் அவங்க சீடனும் பயணத்தை மீண்டும் தொடர்றாங்க. ஒரு இடத்துல 2 பேரும் ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அருகில் தோணியும் கிடையாது, அதை தாண்டுற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனை கையை பிடிச்சு கொண்டு ஆற்றின் மேலேயே, தண்ணி மேலேயே மறுகரையை நடந்து போய் மறுகரையை அடைஞ்சிடுறாங்க. தோழரே, இறைவன் அருளால் நாம் நீரின் மேலேயே வந்திருக்கிறோம். இப்போது சொல்லுங்கள், அந்த ரொட்டியை யார் சாப்பிட்டது என கேட்குறாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு தெரியாதுன்னே சொல்கிறான். மறுபடியும் மீண்டும் பயணம் தொடருது. ஒரு ஊரின் அருகில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செல்கிறாங்க. வழியில் கடல் வருது. அப்போ மணலை 3 குவியலாக செஞ்சு, இறைவன் பெயரால் மண்ணே நீ பொன்னாகி விடுன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. மண்ணும் பொன்னாக மாறிடுது. கண்களை கூசுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஜொலிக்குது. அப்படியே அந்த மனிதன் பேராசையால் வாயை பிளக்கிறான். பிளந்துட்டு 3 குவியலையும் பொன்னையும் தானே எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறான் அவன். எனவே தோழரே, 3 குவியலில் தங்கம் இப்போது இருக்கிறது. இதில் ஒன்றை நீ எடுத்துக்கோ, இன்னொரு குவியலை நான் எடுத்துக்கிறேன். ஒன்றை அந்த ரொட்டியை தின்றவன் அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதன் சொல்கிறான், நான் தான் அந்த ரொட்டியை சாப்பிட்டேன் என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறான். இதனை செவியேற்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நண்பனே, முதலில் இறையருளால் 2 அற்புதங்களை காட்டியும் நீ உண்மையை சொல்லவே இல்லை. இப்போது பொற்குவியலை பார்த்துவிட்டு உண்மையை ஒப்புக்கொண்டாயே, இந்த 3 பொற்குவியலையும் நீயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு அவ்விடத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சென்று விட்டாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு